இந்த உலகம் எல்லாம் உறங்கி இரவின் நிசப்தம் சூழ்ந்திருக்கும் ஒரு நேரம். அந்த நேரத்தில் நம்முடைய ரப்பான அல்லாஹ் கடைசி வானத்திற்கு இறங்கி வந்து, என்னிடம் உதவி தேடுபவர் இருக்கிறாரா? நான் அவருக்கு உதவுகிறேன். என்னிடம் பாவ மன்னிப்பு கேட்பவர் இருக்கிறாரா? நான் அவரை மன்னிக்கிறேன். என்னிடம் கேட்பவர் உண்டா? நான் அவருக்கு கொடுக்கிறேன் என்று அழைக்கிறான். அந்த அழகிய நேரம்தான் தஹஜ்ஜத் நேரம். ஆனா தஹஜ்ஜத்தின் அந்த அமைதியான நேரத்தில் எழுந்து அல்லாஹ் கிட்ட கையேந்தும்போது நமக்கே சில சமயம் ஒரு குழப்பம் வரும், இல்லையா? என் கடன் தீரணுமே, என் நோய் குணமாகணுமே, என் பிள்ளைகள் நல்லா இருக்கணுமே, மனசுல நிம்மதியே இல்லையேன்னு 1000 தேவைகள் சுற்றி நிற்கும். எதை முதலில் கேட்பது? எந்த வார்த்தைகளைச் சொல்லி கேட்பது? எப்படி கேட்டால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று ஒரு தவிப்பு நம்மில் பலருக்கும் இருந்திருக்கும். உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான தேவைகள் நிறைவேறவும், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படவும், உங்கள் இதயத்திற்கு ஒளி கிடைக்கவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த சில சக்தி வாய்ந்த துஆக்களை அதன் தெளிவான அர்த்தங்களுடன் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம். முதல்ல நாம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். தஹஜ்ஜத் தொழுகைக்குப் பிறகு ஓதணும்னு கட்டாயமான குறிப்பிட்ட இந்த ஒரே ஒரு துஆ மட்டும் கிடையாது. அந்த நேரம் துஆக்கள் அங்கீகரிக்கப்பட மிக ஏற்ற நேரங்களில் ஒன்று. அதனால நம்ம தேவைகளை நம்ம சொந்த வார்த்தைகளிலேயே அல்லாஹ்விடம் உருக்கமா கேட்கலாம். அதுதான் மிகச் சிறந்தது. ஆனாலும் அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில குறிப்பிட்ட துஆக்களை இந்த நேரத்தில் ஓதியிருக்கிறார்கள், நமக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த துஆக்கள் வெறும் வார்த்தைகள் இல்லை, அவை ஞானத்தின் திறவுகோல்கள். நம்முடைய தேவைகளை மிக அழகாக அல்லாஹ்விடம் சமர்ப்பிக்க அவை உதவுகின்றன. அப்படிப்பட்ட சில முக்கியமான துஆக்களைத்தான் நாம் இப்போது பார்க்கப் போகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜத் தொழுகைக்காக இரவில் எழும்போது இந்த விரிவான துஆவை ஓதுவதை வழக்கமாகக் கொண்டிருந்தார்கள். இது அல்லாஹ்வை மிக அழகாக புகழ்ந்து நம்முடைய முழு நம்பிக்கையையும் அவன் மீது வைப்பதை வெளிப்படுத்தும் ஒரு அற்புதமான துஆ. اللهم لك الحمد أنت نور السماوات والأرض ومن فيهن ولك الحمد أنت قيم السماوات والأرض ومن فيهن ولك الحمد أنت الحق ووعدك حق وقولك حق ولقاؤك حق والجنة حق والنار حق والساعة حق والنبيون حق ومحمد حق اللهم لك أسلمت وعليك توكلت وبك آمنت وإليك أنبت وبك خاصمت وإليك حاكمت فاغفر لي ما قدمت وما أخرت وما أسررت وما أعلنت أنت المقدم وأنت المؤخر لا إله إلا لا أنت. துஆவின் பொருள், இறைவா, உனக்கே புகழனைத்தும். வானங்களுக்கும் பூமிக்கும் அவற்றுக்கு இடைப்பட்டவைகளுக்கும் நீயே ஒளியாவாய். உனக்கே புகழனைத்தும். வானங்களையும் பூமியையும் அவற்றுக்கு இடைப்பட்டவைகளையும் நிர்வகிப்பவன் நீயே. உனக்கே புகழனைத்தும். நீயே மெய்யானவன். உனது வாக்குறுதி மெய்யானது. உன் சொல் மெய்யானது. உன்னை நாங்கள் சந்திப்பது மெய்யானது. சொர்க்கம் மெய்யானது. நரகமும் மெய்யானது. யுக முடிவு நாளும் மெய்யானது. நபிமார்கள் மெய்யானவர்கள். முஹம்மதும் மெய்யானவர். இறைவா, உனக்கே கட்டுப்பட்டேன். உன் மீது நம்பிக்கை வைத்தேன். உன்னையே நம்பினேன். உன்னிடமே மீள்கிறேன். உன்னைக் கொண்டே வழக்குரைக்கிறேன். உன்னிடமே தீர்ப்பு கோருகிறேன். எனவே நான் முன் செய்தவைகளையும் பின்னால் செய்யவிருப்பதையும், நான் இரகசியமாகச் செய்ததையும் நான் வெளிப்படையாகச் செய்ததையும் மன்னிப்பாயாக. நீயே முற்படுத்துபவன், நீயே பிற்படுத்துபவன். உன்னைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை. இந்த துஆவின் ஆழத்தை கொஞ்சம் சிந்தித்துப் பாருங்கள். நம் தொழுகையை தொடங்குவதற்கு முன் இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியை எவ்வளவு அழகாக புகழ்கிறோம். அவன்தான் ஒளி, நிர்வாகி, உண்மை என்று ஏற்றுக்கொள்கிறோம். சுவனம், நரகம், மறுமை என அனைத்தையும் நம்புவதாக சாட்சி சொல்கிறோம். இப்படி அல்லாஹ்வை புகழ்ந்துவிட்டு, யா அல்லாஹ், நான் உன்னையே சார்ந்திருக்கிறேன், என் எல்லா பாவங்களையும் மன்னித்துவிடு என்று கேட்கும்போது நம் உள்ளம் எப்படிப்பட்ட பணிவை அடையும். இந்த ஒரு துஆவிலேயே புகழுரை, ஈமானின் ஒப்புதல் வாக்குமூலம், பாவ மன்னிப்பு, சரணாகதி என எல்லாம் அடங்கியிருக்கிறது. தஹஜ்ஜத்தில் என்ன கேட்பது என்று தெரியாதவர்கள் இந்த ஒரு துஆவை
மனதார ஓதினாலே போதும். நம்ம வாழ்க்கையில் நாம சந்திக்கிற பல பிரச்சனைகளுக்கும் தடைகளுக்கும் மன உளைச்சல்களுக்கும் ஒரு காரணம் நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள்தான். அந்த பாவச்சுமை நம்மை அழுத்தும்போது அது நம்முடைய துஆக்கள் ஏற்கப்படுவதற்கு ஒரு தடையாக அமையக்கூடும். எனவே தஹஜ்ஜத் நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்பதுதான். அதிலும் பாவ மன்னிப்பு தேடுதலின் தலைவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்ட சய்யிதுல் இஸ்திஃபார் துஆவை கேட்பது மிகச் சிறந்தது. அந்த துஆ இதுதான்: اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شري ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شري ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. இறைவா, நீயே என் எஜமான். உன்னைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை. என்னை நீயே படைத்தாய். நான் உனது அடிமை. உனது உடன்படிக்கையின்படியும் வாக்குறுதியின்படியும் என்னால் இயன்றவரை நடப்பேன். நான் செய்த தீமையை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். நீ எனக்குச் செய்த அருளோடும் நான் செய்த பாவத்தோடும் உன்னிடம் மீள்கிறேன். எனவே என்னை மன்னிப்பாயாக. உன்னைத் தவிர யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது. யார் இந்த பிரார்த்தனையை உளப்பூர்வமாக நம்பிக்கை கொண்டு பகலில் காலையில் ஓதுகிறாரோ அவர் மாலை நேரத்திற்கு முன்பு இறந்துவிட்டால் அவர் சொர்க்கவாசிகளில் ஒருவராக இருப்பார். யார் இதை உளப்பூர்வமாக நம்பிக்கை கொண்டு இரவில் ஓதுகிறாரோ அவர் காலை நேரத்திற்கு முன்பு இறந்துவிட்டால் அவரும் சொர்க்கவாசிகளில் ஒருவராக இருப்பார். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். சொர்க்கம் ஒரு நம்பிக்கையாளரின் இறுதி இலக்கு, உண்மையான வெற்றி. அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு இந்த ஒரு திக்கர் காரணமாக அமைகிறது என்றால் இதன் மகத்துவத்தை நாம் எண்ணிப் பார்க்க வேண்டும். காலையில் ஓதியவர் அன்று மாலைக்குள் மரணித்தால் அவர் சொர்க்கவாசி. மாலையில் ஓதியவர் காலைக்குள் மரணித்தால் அவரும் சொர்க்கவாசி. ஏன் இந்த மிகப்பெரிய வெகுமதி? ஏனென்றால் யார் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் மரணிக்கிறாரோ அவர்தான் சொர்க்கம் செல்ல முடியும். இந்த திக்ரை உளப்பூர்வமாக ஓதுவது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட ஒரு காரணமாகிறது. அன்றைய தினம் நாம் செய்யும் சிறு பாவங்களை அல்லாஹ் இதன் பரக்கத்தால் மன்னித்து விடுகிறான். அன்றைய நாளில் நாம் மரணித்தால் மன்னிக்கப்பட்ட தூய நிலையில் அல்லாஹ்வை சந்திப்போம். அதனால்தான் சொர்க்கம் என்ற நற்செய்தி. இந்த துஆக்களை ஓதிய பிறகு உங்கள் கைகளை ஏந்தி உங்கள் தாய்மொழியில் உங்கள் மனதில் உள்ள பாரங்களையெல்லாம் அல்லாஹ்விடம் இறக்கி வையுங்கள். உங்கள் கடன்களைப் பற்றி அவனிடம் சொல்லுங்கள். உங்கள் நோய்களைப் பற்றி முறையிடுங்கள். உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக பிரார்த்தனை செய்யுங்கள். உங்கள் கணவன் மனைவியின் நலனுக்காக கேளுங்கள். உங்கள் மனக்குமுறல்களை, உங்கள் கண்ணீரை, உங்கள் சந்தோஷங்களை, உங்கள் நன்றியை அவனிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவன் அனைத்தையும் கேட்கிறான். உங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து வரும் வார்த்தைகளுக்கு சக்தி அதிகம்.